அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். மந்திரிச்சு எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன், தகரத்தை வாங்கி வச்சுக்கிறேன், ஜோசியம் பாக்குறேன், கைரேகை பாக்குறேன். ஏன் சந்தேகம்? நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோமோ இல்லையோ, இந்த வியாதி சுகமாகுமோ ஆகாதோ, கிறிஸ்துவ தானே, என்னத்துக்காக நம்ம அங்கெங்கெல்லாம் போகணும்? இதே திருகோண மலையில உங்களுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் என்ன தெரியுங்களா? தவறான மற்ற தெய்வத்துக்கு வணங்கின அநேக மந்திரிச்ச காரியங்களில் நீங்க ஈடுபடுறீங்க. இதுதான் ஆவியானவர் காண்பிக்கிற ஒரு முக்கியமான காரியம். மந்திரிச்ச காரியம் உடைய வீட்டுல இருக்குதா? மந்திரம் தந்திரங்களில் நீ ஈடுபடுறியா? பில்லு சூனிய கட்டுகளில் நீ ஈடுபடுறியா? கேட்டாக்க என்ன பண்றதுங்க? ஜெபம் பண்ண, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கலையா? அங்க அற்புதம் நடந்துச்சே, இங்க அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க இல்ல நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் அற்புதம் நடக்குதுங்க. அற்புதத்தை நடக்கிறதுனால நம்பி ஏமாந்து போயிடாது. ஒரே ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், பிசாசுக்கும் அற்புதம் உண்டாக்குற சக்தி உண்டு. பிசாசும் அற்புதம் செய்ய முடியும். மோசையினுடைய காலத்துல மோசை தடியை கீழே போட்டப்போ பாம்பா மாறிச்சு. அதே மாதிரி மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. மோசை என்னென்ன செய்தானோ அத்தனை அதிசயங்களையும் மந்திரவாதிகளும் செய்தாங்க. ஆனா ஒரு பேனை உண்டாக்க முடியல. பேனை மோசை உண்டாக்கினா, அவன் உண்டாக்க முடியல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசுக்கு இருக்கிற வல்லமை வல்லமை, ஆனால் தேவனுக்கு இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் அங்கெல்லாம் போதனுடைய நோக்கம் என்ன பண்றது? பிறகு இத்தனை வருஷம் நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், என் மக காரியத்துல ஒண்ணு நடக்கவே இல்லை. பாருங்க, அங்க போனேன், அங்க கொஞ்ச நாள் போய் இந்த பணம் கொடுத்தேன், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாமா? நான் இல்லன்னு சொல்லல, நான் அதை நம்புறேன். ஏன்னா என் கண் முன்னாடியே எத்தனையோ குடும்பத்துக்கு அப்படி நடந்திருக்குது, நான் நம்புறேன். ஆனால் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற எந்த அதிசயங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகவே போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்பவுமே வேதனை இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஒரு உபதேசியாரு, அவங்க எங்க ஆஸ்பத்திரியில, உபதேசருடைய மனைவி ஊசி போறதுக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க டாக்டர், நான் இந்த மாதிரி இந்த வியாதி ரொம்ப வருஷமா 1.5 வருஷமா இருக்குது. நான் போகாத ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க, சாப்பிடாத மாத்திரையே கிடையாதுங்க, நான் குத்தி வைக்காத இன்ஜெக்ஷனே கிடையாதுங்க. வர்ற வியாதிஸ்தரெல்லாம் அப்படிதான் சொல்றதுங்க எல்லா டாக்டர்கிட்ட. ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா குத்துவான்னு சொல்லிட்டு, நான் பார்க்காத டாக்டரே இல்லைங்க, நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லைங்க, அப்படிதான் சொல்றது. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அத்தனை ஆஸ்பத்திரி பேரை அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் நான் பரிசோதனை பண்ணி பார்த்து சொன்னேன், என்னம்மா இது ரொம்ப நல்லா, ஒன்னும் வியாதி ஒன்னும் பெரிய வியாதி இல்லையே, 11வது நாளே உனக்கு சரியா போயிடுமா? நிச்சயமா 11 நாள் ஊசி போட்டுக்கோ, ஒரு கோர்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது, போட்டுக்கோ, உனக்கு நல்லா போயிடும். 3 நாள்ல உனக்கு மாற்றம் தெரியலனாக்கா நீ அப்புறம் நீ சொல்ல. அப்படிங்களா? 11 நாள்ல நல்லா ஆகுதுன்னா நான் ஏங்க இந்த 1.5 வருஷமா இப்படி இருந்திருக்கிறேன்? ஐயோ, நான் தெரியாம போயிட்டேனே. அப்படின்னா இன்னைக்கே ஊசி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இன்ஜெக்ஷன் லோட் பண்ணி குத்துனா. அது டீப் இன்ட்ராமஸ்குலர், கொஞ்சம் ஆழமா ஊசி போடணும். அதனால சதை இருக்கிற இடத்துல தான் குத்த முடியும். இது இந்த அம்மா எலும்பு தோலுமா இருக்காங்க, எங்க குத்தினாலும் டங்குன்னு எலும்பு தான் இருக்குதே தவிர சதை இல்ல. ஆகவே நான் சொன்னேன், அம்மா நீங்க அந்த டேபிள்ல படுத்துங்க, கொஞ்சம் பாவடா லேச லூஸ் பண்ணீங்கன்னாக்கா நான் இடுப்புல ஊசி குத்துறமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஏறி படுத்துக்கிட்டாங்க. நான் போய் ஊசி குத்தலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா, பாருங்க இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க. அந்த கயிறுல முடிச்சு என்னென்னமோ கட்டி, மஞ்சள் துணியில கட்டி வச்சிருக்காங்க, தாயத்தை தகரத்துல கட்டி வச்சிருக்காங்க, அங்க தொங்கி கிடக்குது. நான் சொன்னேன், என்னம்மா இது, என்ன இதெல்லாம் முடிச்சா தொங்கி வச்சிருக்குது, என்ன விஷயம்? அவன் சொன்னா, அது ஒண்ணு இல்ல டாக்டர், அது ஒண்ணு இல்ல, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அதே பாருங்க, எங்க வீட்டுல என் வியாதிக்காக சொன்னாங்க 175 ரூபாய் செலவு பண்ணி மந்திரிச்சு எங்க மாமியாரே எனக்கு கொடுத்தாங்க. நான் படுற வேதனையை பார்க்காம. ஏங்க நீங்களே சொல்லுங்க, மாமியார் கொடுத்து நான் வேண்டாம்னு சொல்லாங்களா? என்கிட்ட நியாயத்துக்கு வர்றாங்க. மாமியார் கொடுத்து வேண்டாம்னு சொல்லாங்களா? அதனால தாங்க நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி கொடுத்ததெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அவருமா இவர் உபதேசியாருடைய மனைவி தானே, அவருமா சீக்கிரம் அவரு. அந்த அம்மாவுக்கு அவுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. வேண்டாம் அவர் போட அவுத்து முந்தானில எடுத்து ஒவ்வொன்னா கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், ஏன் முந்தானில கட்டுறேன்? வீட்டுக்கு போனோன்னு திருப்பியும் கட்டிக்கிறதுக்கா? போய் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுமா, அந்த குப்பை கூடல போடு. ஒவ்வொன்னா பிச்சு எறிறாங்க, கடைசியில ஒரே ஒரு தாயத்து தகரத்துல செஞ்சது, அது ஒன்ன மாத்திரம் வயிற்றுல வச்சு இப்படி பொத்தி பிடிச்சி மூடி கவுந்து படுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், என்னம்மா அது ஒன்ன மாத்திரம் வச்சிட்டு இருக்கிறேன், ஏமா அது அவுக்கல? அப்ப அவங்க சொன்னாங்க, அது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், அது நம்ம விஷயம் தான். அது என்னம்மா நம்ம விஷயம், என்னையும் சேர்த்துறதுல என்ன, அது நம்ம விஷயம்னாக்கா என்ன அர்த்தம்? என்ன டாக்டர்,
நீங்க ஊசி போடுறத விட்டு அங்க இங்கெல்லாம் உங்களை யார் பார்க்க சொன்னா? இத பாருங்க, இது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், இது வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அந்த 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 தாயத்தை வெளியே எடுத்தாங்க. எடுத்து அது மேல ஒரு கப் இருக்குது, அதை பிரிச்சுட்டு உள்ள ஒரு காயத்துல ஒரு பேப்பரை சுத்தி வச்சிருக்காங்க. அந்த காயத்தை வெளியே எடுத்து பிரிச்சு பார்த்து, நாங்க படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. உடனே எடுத்து பார்த்தேன். பார்த்தா பரமண்டல ஜபமும் விசுவாச பிரமாணம். பரமண்டல ஜபத்தை பேப்பர்ல எழுதி வயிற்றுல அமுத்தி பிடிச்சுக்கிட்டா வியாதி நல்லாயிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு சுகத்தை பெறது, ஷார்ட்கட்ல சுகத்தை பெறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தேவனுடைய பாதத்துல காத்திருக்க இஷ்டம் இல்ல, ஜெபிக்க இஷ்டம் இல்ல. குறுக்கு வழியில யாராவது அவங்க தொட மாட்டாங்களா, இவங்க தொட மாட்டாங்களா, இப்படி சுகப்பட மாட்டாங்களா, இப்படிதான் யோசிக்கிறாங்க தவிர ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்ல. ஆனா இந்த அம்மா செஞ்சனுடைய காரணம் என்ன பண்றது? இத்தனை வருஷமா நானும் ஜெபம் பண்ண, இயேசுவோடு தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு சுகம் கிடைக்கலையே. ஆகவே தான் நான் இப்படி எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய மக்களே, 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வாசிங்க என்ன? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் என்ன வசனம் அது? 3:12. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் எல்லாரும் துன்பப்படுவாங்களாம். மனசு இருந்தா கூட போதுங்க, துன்பப்படுவேன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீ பக்தியா நடக்கணும்னு ஆசைப்படுவ, கர்த்தருக்குள்ள இன்னும் முன்ன விட கொஞ்சம் நல்லா ஃபெய்த்ஃபுல்லா ஜீவிக்கணும்னு ஆசைப்படலாம், உடனே துன்பம் உனக்கு வரும், பிரச்சனை வரும். ஏன்னா இதான் கிறிஸ்துனுடைய வழி. இதான் நீ புரிஞ்சு கொள்ளணும். இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், இதான் கிறிஸ்துனுடைய வழி. அப்ப இந்த வழியில நீ கிறிஸ்துவிட்ட கேளு, வியாதிக்காக கேளு, பிரச்சனைக்காக கேளு. கேட்டு சுகம் கிடைக்கலனாக்கா அனுபவிக்க கத்துக்கோ. இதாங்க கிறிஸ்துனுடைய வழி. கர்த்தாவே, நான் கேட்டேன், நீ சுகம் தரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இதோட தான் நான் வாழணும்ன்றது உனக்கு சித்தமானா சகிக்கும் பலத்தை எனக்கு தாரும், சகிக்கும் எனக்கு பலத்தை எனக்கு தாரும். இதாங்க உண்மையான விசுவாசனுடைய ஒரு ஜெபம். ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு அநேக பேரு மற்ற இடங்களுக்கு போறனுடைய நோக்கம் என்ன? இயேசுவிடத்தை ஜெபம் பண்ண கிடைக்கல, ஆகவே அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே அங்க போக கூடாது. இயேசுவோடு மாத்திரமே நீ ஜெபிக்கணும், இயேசுவோடு மாத்திரமே உறவு வைத்துக் கொள்ளணும், இயேசுவோடு அவருடைய பாதத்தில் மாத்திரமே நீ காத்திருக்கணும். வேற எந்த பசுத்தவான்களுடைய பாதத்திலும் காக்க வேண்டாம், எந்த மனுஷனுடைய பாதத்திலும் நீ காக்க வேண்டாம், எந்த செத்து போன பரிசுத்தவான் இடத்துல நீ ஜெபம் பண்ண வேண்டாம். இயேசுவோடு மாத்திரமே உன்னுடைய ஜெபம் இருக்கட்டும். அதான் வேத புத்தகம் திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்குது. தீமோத்தேயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருத்தன், அது யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு மத்தியஸ்த ஜெபம் பண்றவர் இயேசு, அவரோடு மாத்திரமே உன்னுடைய உறவு வைத்துக்கோ. பாருங்க, இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம், இந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? சந்தேகப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளிலே சந்தேகப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன், அவர் கடல் மீது நடந்து வருவாரான்னு சந்தேகப்பட்டாங்க. ஆகவேதான் அற்புதம் காண முடியவில்லை. இயேசுசாமி ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும் போது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சுகத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார். ஆமா, நான் இதை உனக்கு சுகமாக்கி தருவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? இந்த விசுவாசத்தை முதல்ல வச்சுட்டு தான் அப்புறமே கிரியை ஆரம்பிக்குது. அது விசுவாசம் இல்லாம நீ கிரியை எதிர்பார்க்க முடியாது. முதலாவது நீ சந்தேகத்தை நீக்கி போடணும். கிறிஸ்து என்னை நேசிக்கிற தேவன் நீ விசுவாசிக்கணும். அப்ப நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் நீ எதிர்பார்க்கலாம். பாருங்க, இயேசு நடந்து வர்றார், இவர்கள் பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன போது அதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு விசுவாசம் வந்துச்சு. எப்ப விசுவாசம் வந்துச்சு? இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டப்போ விசுவாசம் வந்துச்சு. இப்ப உனக்கு விசுவாசத்துக்கு குறைவு என்ன? பைபிளை நீ படிக்காதனால தான் உனக்கு விசுவாசம் வர்றதில்லை. வசனத்தை நீ சரியானபடி நீ படிச்சனாக்கா விசுவாசம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். நீ பைபிளை சரியா படிக்கிறதுல, கோயிலுக்கு சரியா போறது கிடையாது. அப்ப வேதனை வந்தா மாத்திரம் நீ வேதனைப்படுற. காரணம் என்ன? விசுவாசம் உனக்கு பூர்ணப்படாத காரணம் நீ பைபிளை சரியா நம்புறது இல்ல, பைபிளை சரியா நீ படிக்கிறது இல்ல. ஆகவே இவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவர்கள் எல்லாம் விசுவாசிச்சாங்க. உடனே படகுகளை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நடந்துச்சு? காற்றும் கடலையும் தேவரை அடக்கி போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். சரி, இன்னும் அடுத்த ஒரு படகு நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் வாசி நமக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிங்க. மத்தேயு 8:23. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அனுப்பினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உடனே உண்டாயிடுச்சு. இப்ப இந்த படகுலையும் பாருங்க, ஒருத்தர் படகுல எல்லாருமே பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதுல நல்ல அனுபவப்பட்டவங்களா இருக்கிறாங்க.
கொஞ்ச தூரம் போச்சு படகு, ஒண்ணும் குழப்பமே இல்லைங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போச்சு, ஒண்ணும் குழப்பம் இல்ல. நடுவு கடலுக்கு வந்துச்சு. இப்பதான் திடீர்னு கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது. படகு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கமுற மாதிரி இருக்குது. வலது பக்கம் போட்டி பாக்குறாங்க, இடது பக்கம் ஓட்டி பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல. அந்த சமயத்துல இவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்த புயலுக்கு, இந்த கொடுங்காற்றுக்கு, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்னங்க? இந்த படகுக்கு. ஆனா பழைய முன்ன சொன்ன படகுக்கும் இந்த படகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. முன்ன படகுல இயேசு இல்லாம இருந்தார். ஆனா இந்த படகுல இயேசு இருந்தார். இயேசு இருந்தார். அப்படின்னா இயேசு இல்லாத படகுக்கு தான் இப்படி குழப்பம் சொல்றீங்க. ஆனா இயேசு இருக்கிற படகுக்கு எப்படி குழப்பம் வரலாம்? இன்னைக்கு நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜாதியில சேர்ந்தா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா போயிடலாம். இல்ல இல்ல, ஏமாந்து போயிடுவேன். ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோட உபதேசத்துல நிலைச்சிருந்து கிறிஸ்துவுக்காக நீ ஜீவிப்பேனாக்கா நிச்சயம் உனக்கு சந்தோஷமான அந்த பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். சாட்சி இல்லாத எந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலும் சமாதானம் இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவனுக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. சாட்சி இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்து இல்லாத உன்னுடைய வாழ்க்கை பேர் தான் கிறிஸ்தவனா இருக்கிறத தவிர உன்னுடைய ஜீவியம் கிறிஸ்தவன் அல்ல. இதுக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இந்து ஜனங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேத புஸ்தகம் கிடையாதுங்க, கிறிஸ்தவங்க தான் வேத புஸ்தகம். உன்னுடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உன்னுடைய ஜீவியத்தை கவனிக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை சரியில்லைனாக்கா அவங்க நினைப்பாங்க, ஓ வசனம் இப்படிதான் சொல்லுது போல் இருக்குது, அவங்க தெய்வம் அப்படிதான் இருக்குது போல் இருக்குது, இப்படிதானே சொல்லுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 12-13 வசனம் நினைக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள், நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கடவுள் சொல்லிட்டு யாருக்காவது தெரியணும்னாக்கா நீ தான்ப்பா சாட்சி. உன்னை பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் சாட்சியா, நம்மளை பார்க்கும்போது சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல கடைசியில இயேசு கிறிஸ்து மரிச்ச போது அவர் கடைசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் செத்து போனாரு, கடைசியா என்னங்க சொன்னாரு? நேரு செத்து போனார், காந்தி செத்து போனார், என்னங்க கடைசியா பேசினாரு? ஏன்னா கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மதிப்பு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற சமயத்துல சொன்ன கடைசி வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா. இதாங்க கேட்டார். பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை, சாட்சிகளாயிரு, அவ்வளவுதான் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறார். கடைசி வார்த்தைங்க. அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் உன்னையும் என்னையும் நம்பி கடைசியா கேட்டுக்கொண்டது, எனக்கு சாட்சியாயிரு. உன் ஜீவிய சாட்சியா இருக்கட்டும், நீ போகிற இடம் சாட்சியா இருக்கட்டும், நீ படிக்கிற புஸ்தகம் சாட்சியா இருக்கட்டும், உன் வீட்டுல இருக்கிற ரேடியோ இருக்குது அது பாடுகிற பாட்டு சாட்சியா இருக்கட்டும். என்ன விதமான சாட்சி உன்னுடைய ஜீவியத்தில் இருக்குது? சாட்சி இல்லைனாக்கா நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கவே முடியாதுங்க, சொல்லிக்கவே முடியாது. ஒரு டாக்டர் இருந்தாரு, அவருக்கு மனைவி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் வேற ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா டாக்டர்மாரும் சொன்னாங்க, என்னங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் அந்த மனைவி சொல்லுவாங்க, என் புருஷனை கண்டிக்க மாட்டீங்களா, என் புருஷன் கிட்ட யாராவது போய் சொல்ல மாட்டீங்களா, எப்படி அவர் இந்த மாதிரி வேற ஒரு பெண்ணை நேசி என் வீட்டுக்கே கொண்டு வரேன்றாரு, இது யாருக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு கண்ணீர் விடுவாங்க. பறவங்க டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, டிஎம்ஓ வரைக்கும் போச்சுங்க. அவரும் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் வருதுன்னு. யார் சொல்லி கீழ்ப்படியவே இல்லை. கடைசியில ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னோம், ஏன் டாக்டர் இத்தனை பேர் மனுஷங்களாம் சொல்லிட்டாங்க, பெரிய பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க, கீழ்ப்படியில. மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆனா தேவனுக்கு நீங்க பயப்படலாம் இல்லையா? கடவுளுக்கு பயம் கூட இல்லாம நீங்க இப்படி இவ்வளவு தூரம் நீங்க கடினமா ஜீவிக்கிறீங்களே, ஏன் நீங்க கடவுளுக்கு பயப்படக்கூடாது? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நான் வணங்குற தெய்வத்துக்கு 4 பொண்டாட்டி சார், நான் 4 கேட்கல, 1 தான் எக்ஸ்ட்ராவா கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்ற? வாஸ்தவத்துல அவர் சொன்னதுல நியாயம் இருக்குதுங்க. அவர் பிரார்த்திக்கிற தெய்வத்துக்கு அப்படிப்பட்டது. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கு. இதுதான் நம்ம தெய்வம் கேட்கிறது. தேவன் பரிசுத்தமா இருக்க, நீயும் அப்படி நடக்கலாமே. அவர்கிட்ட தப்பு இருக்குதுனாக்கா உங்ககிட்ட தப்பு இருக்கலாம். அப்ப நம்முடைய தெய்வத்தினுடைய கொள்கை என்ன, நிலைமை என்ன? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். உன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். சாட்சி இல்லைனாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சேலத்துல இருக்கிற ஒரு சபையில ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. கமிட்டி செலக்ட் பண்ணாங்க பாருங்க, பயங்கர கமிட்டி, எப்ப பார்த்தாலும் தகராறு உள்ள ஒரு கமிட்டிங்க. வரிசையா செலக்ட் பண்ணி பார்த்தாக்கா செக்ரட்டரிக்கு 2 பொண்டாட்டி,
கணக்கு எழுதுறவருக்கு 2 பொண்டாட்டி, அப்புறமேல இந்த ட்ரெஷரர் இருக்கிற பாருங்க, பணம் வாங்கி வைக்கிறவர், அவருக்கு 3 பொண்டாட்டி. வரிசையா அந்த புதுசா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டது. இப்ப இவங்க எல்லாம் இப்படி கமிட்டில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவங்களை வச்சு சபை நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாரு. எப்படி இருக்கும், என்ன சாட்சி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? எப்படியோ வந்துடுறாங்க, சபைக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா எப்படிப்பட்ட சாட்சி நீங்க எதிர்பார்க்க முடியும்? பாருங்க, யாராவது ஒரு அம்மா வந்து சபையில வந்து போதகிட்டியோ மத்தவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா என் குடும்பத்தை வந்து நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியாயம் வைங்கயா, நியாயம் வைங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு வந்துச்சு எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும். சரி, கமிட்டி எல்லாம் மூப்பன்மார்க்க எல்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் அந்த வீட்டுல என்னமா தகராறு, புருஷன் உட்கார்ந்து இருக்கிறான், மனைவி அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கிறான். என்ன தகராறு உனக்கு சொல்லுமா, நாங்க நியாயம் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப சொல்றா, பாருங்க வேற ஒண்ணு இல்ல, என் புருஷன் வேற ஒரு பெண்ணை நேசிக்கிறான், அவன் அவளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. தாலி கட்டினவன் நான் இருக்க, அவன் வேற ஒருத்தனை நேசிக்கிறானே. இப்ப இந்த செலக்ட் பண்ணாங்களே, எலெக்ஷன்ல எலெக்ட் பண்ணி வந்தாக்காங்களே, இந்த எல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ பயப்படுறதா, நான் கட்டல 2 பொண்டாட்டி, அவரு கட்டிருக்காரு 2 பொண்டாட்டி, இவரு 3 பொண்டாட்டி கட்டிருக்காரு, நாங்களாம் கட்டல, நீ ஏமா கவலைப்படுற, பயப்படாதமா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இப்படிதானே சொல்லுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சி இல்லாத சபைகள் எத்தனை சபைகள், சாட்சி இல்லாத சபைகள். நம்முடைய சபைகள் எப்படிப்பட்ட சபையா இருக்குது, நம்முடைய கூட்டம் ஜப கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது. நாகர்கோயில இருந்து கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம். ஒரு சபைக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கோயில பெருக்குறாங்களே, பெருக்க எல்லாம் நடத்துவாங்க, எல்லாம் போடுவாங்களே, யாரு செக்ஸ்டன் இருக்காங்களே, சர்ச் செக்ஸ்டன், அவரு இந்த கேட்டை பிடிச்சிட்டு ஜனங்க உள்ள வரக்கூடாதுன்னு கார்ல ஹார்ன் அடிச்சு அடிச்சு பாக்குறோம், யாரும் நகர மாட்டேன்றாங்க. நாங்க நிச்சயம் சரி என்னமோ உள்ள யாராவது பிஷப் வந்திருப்பாரு போல, பெரியவர் யாரோ வந்திருக்காங்க, இதை வேடிக்கை பாக்குறாங்க. சரி நாங்களும் இறங்கி அந்த செவுத்து பக்கம் நின்று அப்படி எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்தாக்கா அந்த கோயிலுக்குள்ள இருந்து தாம்பால் தட்டு வெளியே வந்து உழுகுது, காணிக்க வாங்குற பை இருக்குது பாருங்க, அந்த பை வெளியே வந்து உழுகுது, சேர் எல்லாம் வெளியே வந்து உழுகுது. அப்ப நான் அந்த செக்ஷனை பார்த்து கேட்டேன், என்னய்யா என்ன இதெல்லாம், இது என்ன விஷயம், ஜனங்களா கூட்டி நிக்கிறாங்க, சாமான்லாம் வெளியே வந்து உழுகுது. அவன் சொல்றான், ஒண்ணு பயப்படாதீங்க, ஒண்ணு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, உள்ள சர்ச்சு கமிட்டி மீட்டிங் நடக்குது, வேற ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். என்ன பயங்கர கமிட்டி மீட்டிங், யோசனை பண்ணி பாருங்க. கமிட்டி மீட்டிங் நடந்தா தட்டு வெளியே வந்து உழுகணுமா, சேர் வந்து உழுகணுமா, என்ன சாட்சி இருக்குது. ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க, ஜனங்கள் வேடிக்கை பாக்குறாங்க, கிறிஸ்தவங்களை ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க. மானக்கேடான ஒரு விஷயங்க. வேதத்தை சொல்லுது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். உன்னுடைய உடைகளிலே சாட்சி இருக்குதா உனக்கு? அக்காவுடைய உடை தங்கச்சி அவ பார்த்து படிச்சுக்கிறா, அக்கா எப்படி உடுத்துறாங்களோ அப்படிதான் தங்கச்சி, அண்ணன் எப்படி உடுத்துறானோ அப்படிதான் அண்ணன் தம்பியை உடுத்துவான். உன்னுடைய உடை எப்படி இருக்குது? மத்தவங்களை ஆபாசமான சிந்தைக்கு வழிநடத்துற மாதிரி உள்ள உடைகளை நீ உடுத்துறியா? கேவலமான வழிக்கு அவங்களுடைய சிந்தைகள், வாலிபருடைய சிந்தைகள் போகிற மாதிரி உன்னுடைய உடைகள் உடுத்துற விஷயத்துல நீ கவனம் இல்லாம இருக்கிறியா? தேவன் கணக்கு கேட்பார், ஜாக்கிரதை. நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது உன்னுடைய உடையை நல்லா பார்த்துக்கோ. மற்றவருடைய சிந்தைகளை கெட்ட வழிக்கு கொண்டு போகிற அளவுக்கு எந்த விதமான ஆபாசமான உடைகளும் தயவு செய்து உடுக்க பெற்றோர்கள் அனுமதிக்காதீங்க. பிள்ளைகளும் அதுக்காக சாட்சியோட நீங்க ஜீவிங்க. சாட்சி ரொம்ப முக்கியம். எந்த வீட்டுக்குள்ளேயும் சாட்சி, அப்பா அம்மா நல்லா இருந்தா பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. சைக்காலஜி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க, மனோ தத்துவ புத்தகத்துல, அப்பா அம்மா சரியில்லாத குடும்பத்துல தான் பிள்ளைகளும் அந்த மாதிரி போயிடுறாங்கன்னு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அப்பா அம்மா ஜெபிக்கிறது இல்ல, அப்பா அம்மாவுடைய குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் தகராறு, பிள்ளைங்க அதை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் அதே மாதிரி சிந்தையில அவங்க கடந்து போறாங்க. நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகாயுடைய புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்தேன்னு எழுதப்பட்டிருக்குது. நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்தேன். நீ பைபிளை வாசிக்கிறத விட்டனா பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள மறந்து போடுவார். உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? நீங்க கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜபத்தோட பைபிள் வாசிப்போட நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு சகோதரன் எனக்கு எழுதினாரு, இந்த மாதிரி என்னுடைய மகன் வீட்டை விட்டு காணாம போயிட்டான், எப்படியாவது நீங்க ஜெபம் பண்ணி அவன் உயிரோடு இருக்கிறானா செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு மகன், என் சொத்துக்கெல்லாம் அவன் தாங்க வாரிசு, எஸ்டேட் இருக்குது, பஸ் ஓடுது, ஆனா அவன் போயிட்டான், என் மனைவி வியாதியா படுத்துட்டு இருக்கிறா, ஜெபம் பண்ணுங்க. இவன் ஏன் இப்படி போனான்னு எனக்கு எழுதுங்க. ஜெபம் பண்ணி பார்த்தேன், 6 மாசம் பதிலே கிடைக்கல. ஒரு நாள் பதில் கிடைச்சது. அவருக்கு எழுதேன், சகோதரனே பயப்படாதே, உங்க மகன் திருப்பி வருவான், அவன் உயிரோடு தான் இருக்கிறான், பயப்படாது. ஆனா உன் மகன் கெட்டு போனதுக்கு காரணம் நீ தான் காரணம். இது சொல்லி லெட்டர் போட்டேன், பதிலே இல்லை. கொஞ்ச நாள் பொறுத்து இந்த குடும்பமே எங்க வீட்டுக்கு வந்துச்சு, சேலத்துக்கே வந்துச்சு, கேரளா தேசத்துல இருந்து வந்துட்டு மாலை தட்டுல பழம் கொண்டு வந்து வச்சு, டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி என் மகன்
வந்து கிடைச்சிட்டான் டாக்டர், இதுதான் என் மகன், ரொம்ப நன்றி, நாங்க குடும்பமா நன்றி சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். சரி, ஆமா, இப்ப எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அது ஏன் கேக்குறீங்க? இவன் ஏன் வந்தான் இருக்குது டாக்டர், இவன் ஏன் வந்தான் இருக்குது, இவன் செத்தே தொலைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் டாக்டர். ஏன் அப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? என்னப்பாங்க ரொம்ப கெட்ட கெட்ட செய்க, பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, என்ன பிள்ளைய பத்தியோன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. என்ன டாக்டர் இவன் ஏன் இப்படி கெட்டு போனா? அது சரி டாக்டர், நீங்க சொன்னீங்களே மகன் கிடைச்சிருவான், எல்லாம் கரெக்ட், அவன் திரும்பி வந்துருவான், எல்லாம் கரெக்ட். ஆனா ஆவியானவர் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. இவன் கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம் சொன்னீங்க பாருங்க, அதுதான் தப்பு பண்ணிட்டாரு ஆவியார். அப்படின்னா நான் சொன்னேன், சொன்னவர் அவரோ இல்ல, இவரோ அல்ல, ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே என்ன குற்றம் அல்ல. ஆகவே உங்களுடைய மனசாட்சியை பொறுத்து நீங்களே யோசனை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த சமயத்தில் அவனுடைய மனைவி எந்திரிச்சு சொல்றாங்க, ஏன் நம்ம பட்ட வேதனை போதாதா, தேவனுடைய ஊழியக்காரன் ஏன் நீங்க போய் சொல்லணும்? உடனே அவன் பிடிச்சி இழுக்கிறான், நான் பேசும்போது நீ ஏண்டி பேசுறான்னு சொல்லிட்டு முந்தானியை பிடிச்சி இழுக்கிறான். நான் சொன்னேன், முந்தானிய உடியா, அவன் பேசிட்டு அந்த அம்மா. உடனே அந்த அம்மா ஏன் பேசுறாங்க, டாக்டர் இதுதான் நடந்த விஷயம், எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான், ஊருக்கெல்லாம் நியாயம் பண்றவர், சபைக்கும் அவர் லீடர் தான், ரொம்ப நல்லவர் தான். ஆனா பகல்ல ரொம்ப நல்லவர் டாக்டர், ராத்திரி வந்தா மோசம் அப்படின்னா. என்னங்க அது ராத்திரி வந்தா மோசம்? வேற ஒண்ணும் இல்லைங்க, அவர் கொஞ்சம் குடிப்பாரு. இந்த பழக்கம் எனக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்குது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்னமோ வயிற்று வலி, அதுக்காக தான் குடிக்கிறேன் ஏமாத்தினார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது வயிற்று வலிக்காக இல்ல என்று அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் இவர் குடிச்சிட்டு மயங்கி படுத்திருக்கிறாரு. எப்பவுமே குடிச்சா பாட்டிலும் டம்ளரும் பீரோக்குள்ள வைப்பார். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, டேபிளே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. என் பையன் வெளியே போனவன் வீட்டுக்குள்ள வந்தான், அப்பா ரூமுக்கு பார்த்தான். ராத்திரி ஆனா டேடி ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு எங்க அம்மாவும் சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாங்க, மம்மியும் போறதும் இல்ல. ராத்திரி ஆனாக்கா டேடி எங்க கிட்ட பேசுறதும் இல்ல. ஏன் இது எப்ப பார்த்தாலும் ஊத்தி ஊத்தி ஒண்ணு கொடுக்குறாங்க, மம்மிக்கு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னையும் உள்ள வர வேணான்றாங்க. என்னவா இருக்கும்? அந்த பார் டேபிள் மேல இருக்குது, பாட்டில் இருக்குது, கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்தி மீதி வச்சிருக்குது. பார்த்தா இவன் அடே தினம் குடிக்கிறாரு, அது என்ன அவ்வளவு ருசியா இருக்கும், நாம இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சு பார்த்தா என்ன. உடனே இவனை பண்ணா ரகசியமா உள்ள போனான், பதுங்கி போனான். போய் அந்த கிளாஸ்ல இருக்கிறத பார்த்தான், பார்த்து சுத்தி முத்தி பார்த்தான். திருட்டுத்தனமா குடிக்கிறான் பாருங்க, என்ன கலந்து குடிக்கணும்லாம் ஒண்ணும் தெரியல, சோடா கடா கலக்காமல குடிச்சிட்டாங்க. அப்படியே குடிச்சோட கபக்குன்னு வாயில போட்ட கபன்னு எரியுது, துப்பவும் முடியல, மிழுங்கவும் முடியல. கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சா அப்படியே உட்காந்துட்டான். மூஞ்செல்லாம் இருக்குது. திருடனுக்கு தேள் கொட்டினா சொல்லுவாங்களா? யோசனை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல திருட வர்றான், தேள் கொட்டிடுச்சு, ஏமா தேள் கொட்டிச்சு, முதல்ல அது மந்திரி சொல்லுவானா? சத்தம் இல்லாம திரும்பி போவான் இல்லையா? அதே மாதிரிதாங்க இவன் திருட்டுத்தனமா குடிச்சிட்டான். சத்தம் போட்டா அவங்க அப்பா தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு சத்தம் போடாம அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். அது உள்ள போயிடுச்சு. உள்ள போனா பயங்கர பேர்னிங், எரியுது, கப்பன்னு எரியுது, வயிறெல்லாம் எரிஞ்சு அதுவே அடங்கி போயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, சின்ன பையன் முத குடிச்சிருக்கிறான், சோடா கடா கலக்காம குடிச்சிருக்கிறான். அது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள போனவர் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே கண்ணை இருக மூணும் இப்பதான் திறக்கிறான். திறந்து பார்த்தாக்கா ஒரு ஜன்னல் 2 ஜன்னலா தெரியுது, ஒரு கதவு 2 கதவா தெரியுது. இவன் பார்த்தான், எந்திரிச்சு நிக்கிறான், என்னடா இது 2 தெரியுது, எது உண்மையான வாசல் எதுன்னு தெரியல அவனுக்கு. நடந்து போலான்னு பார்த்தாக்கா காலு இப்படி போகுது. நல்லா தானே வந்தேன், என்னவா வந்திருக்கும்? உடனே கதவு அங்க இருக்குதுங்க, இங்க இருந்தே தாண்டான், கதவு அங்க இருக்குது. அப்புறமேல எப்படியோ தாண்டி கீண்டி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே இவனுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்த உடனே குடிச்சவங்க சந்தோஷம் வந்துட்டா சும்மா இருக்க முடியாது, பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க இல்லையா? அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இஷ்டம் போல ஒரு பாட்டு பாடும். வாயை திறந்து பாட ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மா அங்க இருந்து வர்றாங்க. அம்மாவை பார்த்த உடனே கைய கால ஆட்ட ஆரம்பிச்சிட்டான், ஆட்டி பாட ஆரம்பிச்சிட்டான். அம்மா அங்க இருந்து வந்தாங்க, டேய் என்னடா கையும் காலம் இப்படி போகுது, என்ன விஷயம் கிட்ட ஓடி வந்தான். அம்மாவை பார்த்த உடனே அவனுக்கு வாயெல்லாம் குளருது, மடியில படுத்துக்கிட்டான். படுத்த உடனே டேய் சொல்டா, டாக்டர் கூப்பிடணுமா, என்னடா மூஞ்செல்லாம் தொடக்கிறான், வேர்த்து வந்துருச்சு. மடியில படுத்த உடனே சுகமா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சா. வாயை திறக்கும் போது தெரிஞ்சிச்சு, இப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த நாத்தம், அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டா. ஓஹோ, உடனே இவளுக்கு அந்த மகனை குறிச்ச பயம் போயிடுச்சு. கொண்டு போய் கட்டில போய் போட்டுட்டு நேரா புருஷன்கிட்ட போனான். புருஷன் தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா கொரட்டை விட்டு. அவன் அப்படி எந்திரி இன்னும் நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற பாரு, உன்னாலதான் இந்த விதையே வந்துச்சு, எந்திரிச்சுக்கிறான். அவன் குடிச்சாக்க எழுப்பவே கூடாது பாருங்க. எந்திரிச்சோன்னு கோவத்துல என்னத்துக்கு என்ன எந்திரிச்ச? அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், உன் வாயில நாடுற மாதிரி அவன் வாயில நாடுதியா, போய் பாரியா, அவ்வளவுதாங்க சொன்னான் அவ. உடனே இவனுக்கு வந்தது கோவம், அவனுக்கு போதை கீதை எல்லாம் தெளிஞ்சு போச்சு. ஒரு தடிய ஒண்ணு எடுத்தான், டேய் நான் தான் கெட்டு போனேன், நீயுமாடா கெட்டு போன, முடிய புடிச்சு விளாச பாருங்க, அடி மேல அடி உழுகுது, இடி மாதிரி. அன்னைக்கு அடி கிடைச்சது தாங்க. அந்த சின்ன பையன் இதுவரைக்கும் அவங்க அப்பா திட்டினதே கிடையாது. இப்பதான் அவனை திட்டி அடிச்ச உடனே அவனுக்கு பயம் தாங்க முடியல. அன்னைக்கு ராத்திரி விட்டு ஓடணும் தாங்க. அதுக்கப்புறம் காணப்படவே இல்லை. இதாங்க நடந்த விஷயம் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவன் எந்திரிச்சு நின்னான். இந்த வீட்டுக்காரர், இந்த
இந்த கணவர் எந்திரிச்சு சொன்னாரு, என்னமோங்க சின்னதுல இருந்தே எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேங்க, என்னுடைய தவற ஒத்துக்கிறேங்க. ஆனாலும் என் மகன் கெட்டு போகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்க. என்னங்க திருப்பி இவ்வளவு தூரம் கடினமா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்களே? பின்ன என்னங்க, நான் குடிக்கிறேன் வாஸ்தவம், ஆனா என் மகனுக்கு ஒரு நாள் கூட நான் ஊத்தி கொடுத்தது இல்லீங்களே, ஆகவே குற்றம் என்னுடையதா அல்ல. இன்னைக்கு நிறைய பெற்றோர் அப்படிதான், நான் சிகரெட் குடிக்கிறேன், என் மகனுக்கு நான் கொடுக்கவே இல்லையே, அதனால தப்பு என்னுடையது அல்ல. நான் குடிக்கிறேன், என் மகனுக்கு நான் ஊத்தியே கொடுக்கலையே, ஆகவே குற்றம் என்னுடையது அல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? நீங்கள் நல்ல மனசாட்சி பிரகாரம் யோசித்து பாருங்க. நீ குடிக்கிறிய, உன்னுடைய மகனுக்கு நீ ஊத்தி கொடுக்க முடியுமா? உனக்கு உன்னுடைய மகனுக்கு சிகரெட்டை குடின்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்றது இல்ல? வேண்டாம் மகனே, நீ கெட்டு போகாத, அதான் உன்னுடைய எண்ணம். அப்ப நீ கெட்டு போகலாம், மகன் கெட்டு போக கூடாதா? உன்னை மகன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், உன்னுடைய செய்கைகள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ தவறு பண்ணா மகனும் தவறு பண்ணுவாங்க. பிள்ளைகளுடைய பழக்கம் அது. நீங்க பரிசுத்தமா ஜீவிச்சீங்கன்னா மகனும் பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். வேதத்துல ஏசாமி சொல்றாரு, ஒரே ஒருத்தனை மாத்திரம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் யாரையுமே சாக கூடாதுன்னு சொல்றவர். மனுஷன் சாவதை நான் விரும்புறது இல்ல, அவங்க மனம் திரும்பி பிழைப்பதே விரும்புறேன்னு தான் கர்த்தருடைய நோக்கம். ஆனா ஏசாமி சொன்னார், ஒரே ஒருத்தனை மாத்திரம் நீ இந்த உலகத்தில் இருக்கிறது, நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டார். இன்டைரக்டா சொல்லிட்டார். எந்த இடத்துல சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சாகுன்னு சொல்லிட்டாருங்க. எந்த இடத்துல? இன்டைரக்டா சொல்லிட்டார், மறைமுகமா சொல்லி இருக்கிறார். ஒரே ஒருத்தனை மாத்திரம் பார்த்து சொன்னாரு, நீ இந்த உலகத்தில் இருக்கிறத விட நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு. எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர்? இல்லைங்க இல்லைங்க, பாவம் அவன் வேணாம். வேற 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 ஒரே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு, நீ இந்த உலகத்துல இருக்கிறத விட நீ செத்து போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லி இருக்கிறார். நேரடியா சொல்லல, மறைமுகமா. இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? ரைட் ரைட். 1 2 3 பேருடைய சத்தம் கடிச்சு 2 3 பேர் தான் மிட்டாய் சவுக்கிற மாதிரி சவுத்திட்டு. சரி, அதான் கரெக்டுங்க. இந்த சிறுவரில் ஒருவருக்கு இடர் உண்டாக்குறவன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போகுது. அவனுக்கு என்னங்க அர்த்தம்? நீ குளிச்சுட்டு வாப்பா, சமுத்திரத்துல ரொம்ப நாள் ஆச்சு, நீ போய் குளிச்சுட்டு வா சொல்றாரு. அதாவது அர்த்தம் என்ன? அர்த்தம் நீ இந்த சிறுவனுக்கு இடர், உன்னால இவ கெட்டு போறா, உன்னால அவளுடைய டிரெஸ்ஸும் கெட்டு போகுது, நீ உடுத்துற மாதிரி அவளும் உடுத்துறா, நீ போற இடத்துக்கு அவனும் போகிறான், நீ சினிமாக்கு போனா அவளும் சினிமாக்கு போறாங்க, நீ குடிச்சா அவனும் குடிக்கிறான். அப்ப இவன் கெட்டு போறதுக்கு நீ காரணமா இருந்தனாக்கா இந்த உலகத்துல நீ ஜீவிக்கிறத விட நீ செத்து போப்பா. கடவுளுக்கு எவ்வளவு மன வெறுப்போட கூட பேசுறாரு பாத்தீங்களா? அப்பாவை பார்த்து சொல்றாரு, அண்ணனை பார்த்து சொல்றாரு, அக்காவை பார்த்து சொல்றாரு, அம்மாவை பார்த்து சொல்றாரு. நீ மத்தவனுக்கு இடர்ல இருக்கிறியம்மா, ஐயா நீ மத்தவனுக்கு இடர்ல இருக்கிறியே, இந்த சபைக்கு நீ இடர்ல இருக்கிறியே, அப்ப நீ இந்த உலகத்துல இருக்கிறத விட நீ ஜீவிக்காம நீ போறது நல்லது. எப்படி போகணுமா பாருங்க, சும்மா போய் தற்கொலை பண்ண சொல்லல. எப்படியா? ஏந்திர கலங்கள் எலும்பு கூட வெளியே வரக்கூடாது, அதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? ஏன்னா எலும்பெல்லாம் மிதந்து வந்துருமே, பாடியில வந்துருமே, பாடி கூட வரக்கூடாதுங்க. எலும்பு கூட வராம இருக்கிறது கயிறை போட்டு இறுக்கி கட்டி ஏந்திர கல்லு சமுத்திரத்துல ஆழத்துல போயிடுன்றார். சாட்சி இல்லாதவன் இந்த உலகத்துல ஜீவிக்கிறத விட அவன் செத்து போறது நல்லது என்று வெறுப்போடும் வேதனையோடு சொல்றார். ஆனா அதே சமயத்துல தேவனுடைய சித்தத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மனுஷன் சாகிறதையே அவர் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினாக்கா உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உன் குடும்பத்துக்கு வந்த வேதனைக்கு காரணம் என்ன? நீ கிறிஸ்தவன் தான் ஆனா சாட்சி இல்ல. உன் சபைக்குள்ள குழப்பத்துக்கு காரணம் என்ன? நீ கிறிஸ்தவன் தான் ஆனா சாட்சி இல்ல. உன்னுடைய பேச்சு, நீ சொல்ற பதில், நீ சத்தம் போட்ட பேசுற பேச்சு, இதெல்லாம் சபைக்கு சாட்சி இல்லாத ஒரு வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையில அப்படி இருக்குதா? இந்த படகுல கிறிஸ்து இருந்தாருங்க, ஆனா பயங்கரமான குழப்பம் வந்தது. காரணம் என்ன? இருந்தும் இல்லாத ஒரு மாதிரி இவங்க நிச்சயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படகு கவுந்துச்சுனாக்கா கிறிஸ்துவம் தானே கவிழணும். அப்ப அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இயேசுனுடைய உள்ளத்துல இருந்தாருனாக்கா எனக்கு ஏன் இந்த வேதனை வந்ததுனாக்கா அவரும் தானே வேதனைப்படணும். உன்னோடு கூட கிறிஸ்துவும் வேதனைப்படுவார். ஆக நீ அதை குறித்து நீ கவலைப்படவே படாது. கிறிஸ்துவனுடைய உன்னோடு கூட இருந்தாருனாக்கா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பார். இயேசு மிகவும் நல்லவர். இந்த 2வது படகு இயேசு எழுந்து நின்று இவ்வளவு சத்தம் போட்டதை பார்த்து, அது அற்ப விசுவாசிகளே எவ்வளவு நாளைக்கு நான் உங்க கூட இருப்பேன், காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்றைக்கு ராத்திரியும் கூட உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இல்ல, பயங்கரமான புயல் அடிக்குது இல்ல, இயேசு கிறிஸ்துவோடு நாம ஜெபிக்கலாம். கண்ணை மூடி ஜெபிக்கலாம். கண்ணை மூடுவோம், எல்லாம் கண்ணை மூடுவோம். சுவாமி என்னுடைய குடும்பத்துல கூட புயல் அடிக்குது கர்த்தாவே, என்னுடைய குடும்பம் கூட கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு சுவாமி. என் மகன் மூலியமா எனக்கு சந்தோஷம் இல்லை, என் மகள் மூலியமா சந்தோஷம் இல்லை சுவாமி. எனக்கு நீர் சமாதானத்தை தருவீரா?
என் குடும்பத்துல வீசுகிற அந்த புயலை நீ தயவு செய்து நீ சரிப்படுத்த மாட்டினான்னு சொல்லி கேள். என் சபைக்குள்ளே புயல் வந்தது, என்னுடைய தேசத்துக்குள்ளே புயல் வந்தது, யாருமே சமாதானத்தோடு இல்ல சுவாமி, கிருபை செய்யும் கேள். உண்மையான விசுவாசி தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வீட்டிலையும் அற்புதம் நடக்காது, சபையிலும் ஒரு உணர்வு வராது. நீ நல்ல விசுவாசியா இருந்தா நீ மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உன் ஜெப நேரத்தை நீ அதிகமாக்கு. ஜெப நேரம் குறைஞ்சிச்சுன்னா நீ மத்தவங்களுக்கு ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஜெப நேரம் அதிகமாச்சுன்னா நீ மத்தவங்களுக்காக நீ நல்ல மணிக்கணக்கா ஜெபிச்சேன்னு அர்த்தம். உன் ஜெப நேரம் எப்படி இருக்குது? கர்த்தாவே, நான் இனிமேல் ஜெப நேரத்தை அதிகமாக்குவேன், என்னோட நீ பேசு சுவாமி என்று சொல்லி கேள். முதல் படகுல நீ பிரயாணம் பண்ணிட்டு இருக்க, ரெண்டாவது படகுல பிரயாணம் பண்றியா? முதல்ல ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் புயல் வந்துச்சு பாத்தியா? ஏசி இல்லாத படகுல நீ பிரயாணம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ண, சுவாமி இது வரைக்கும் நான் உண்மை இல்லாம நான் உண்மை கேட்காம என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், ஆனா இனிமேல் நான் அந்த வேதனை அனுபவிக்காதபடி தயவுசெய்து என் படகுக்குள்ள வாரும் சுவாமி, தயவுசெய்து வாரும் என் படகு. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ராத்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும் சுவாமி. நாங்கள் இதுவரைக்கும் இஷ்டம் போல நாங்கள் வாழ்ந்து விட்டோம். இன்றைக்கு ராத்திரி சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் சுவாமி. இன்று முதல் நான் வாசிக்கிற புஸ்தகம், பார்க்கிற இடங்கள், போகிற இடங்கள், என்னுடைய உடை, என்னுடைய வீட்டிலே நான் கேட்கிற பாடல்கள் எல்லாவற்றிலுமே நான் சாட்சியாய் ஜீவிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில வந்த வேதனைக்கு காரணம் நான் 3வது படகில பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன் சுவாமி. நீர் இருந்தும் இல்லாதவள் போல நான் ஜீவிச்சேன், விசுவாசம் குன்றி போனவளாக இருந்தேன். ஆண்டவரே, நான் 2வது படகுல என்ன பிரயாணம் செய்தவளா இருக்கிறேன். சந்தேகம் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு சுவாமி. அதனால்தான் மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி மந்திரிச்சு நான் கயிறு கட்டினேன். மற்றவங்க சொல்லுகிற இடத்துல எல்லாம் போய் நான் நேர்ச்சைகளும் வேண்டுதல்களையும் நான் செய்தேன். என்னை தயவுசெய்து மன்னிச்சிடும் சுவாமி. மற்றவங்க பில்லி சூன்ய கட்டுகளை வச்சாங்க, நானும் அதே மாதிரி செய்தேனே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற அருமையானவர்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தயவுசெய்து அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கிருபையானது அவளோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிற எல்லா புயல்களையும் எல்லா கொந்தளிப்புகளும் நீர் மாத்திரமே அடக்க முடியும். ஆண்டவரே, சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு தாரும். இயேசு எனும் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எமது முகவரி சத்திய வசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002.